ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் யூனிட் 20 ப்ரீடிங் அண்டு பயோடெக்னாலஜி அந்த சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதிலே மெயினாக இந்த கிளாஸில் நம்ம இன்னைக்கு இன்ட்ரொடக்ஷன், ஸோ இதை மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இந்தியாவோட பாப்புலேஷன், ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் அதாவது 2050, ஸோ 2050 பார்த்தீங்கன்னா 1.7 பில்லியன் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம அதை இப்போ வந்து எந்த அளவுக்கு ஃபுட்டு, அதாவது நம்ம சாப்பாடு, இந்த பிளான்ஸு இதெல்லாம் கிடைக்கோ அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம தயாரிக்கமோ, ஸோ அது பார்த்தீங்கன்னா 59% தான். ஸோ அதாவது இப்போ எந்த அளவுக்கு கிடைக்கோ அதை பார்த்தீங்கன்னா 2015 1.7 பில்லியன் பீப்புளில், அதாவது 59% மக்களுக்கு தான் இந்த ஃபுட்டு கிடைக்கும். ஸோ மீதி உள்ள மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் நமக்கு வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். ஓகே, ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணலாம், இந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம், ஸோ அதுக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா 2 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங். ஓகே, ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிளான்ட் ப்ரீடிங், ஸோ இன்னொன்று வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த 2 மெத்தடை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பாக என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளான்ட் ப்ரீடிங். ஸோ பிளான்ட் ப்ரீடிங் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட பிளான்டோட, அதாவது அதோட பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லா பிளான்ஸுமே கிடையாது, அதாவது எக்கனாமிக்கில் நமக்கு வந்து, அதாவது எக்கனாமிக்கல் லெவலில் சுப்ரியர் குவாலிட்டி உள்ள அந்த மாதிரி பிளான்ஸை தான், அதை எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் உள்ள பிளான்ஸு வித்து சுப்ரியர் குவாலிட்டி. ஸோ அந்த மாதிரி பிளான்ஸை வந்து என்ன பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஸோ அந்த ஒரு கலை, அந்த ஒரு ஆர்ட்டை தான் நம்ம வந்து பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஸோ இதில் அனிமல் ஹஸ்பண்ட்ரினா இதில் வந்து, அதாவது அனிமல்ஸ், அதாவது நமக்கு வந்து டொமஸ்டிக் அனிமல்ஸ், அதாவது ஹியூமன் பீக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனிமல்ஸை வந்து அதோட எண்ணிக்கையை வந்து என்ன பண்ணணும், அதிகரிக்கணும். ஸோ அதை எப்படி அதிகரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதோட ஜீனோடைப், ஸோ அதாவது ஜீனோடைப்பை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஜீனோடைப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஹியூமனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அனிமல்ஸ் என்ன பண்ணணும்னா, அதாவது ஃபுட்டுக்காண்டியும் குவாலிட்டியான, அதாவது ஃபுட் ப்ராடக்ட்டு ப்ளஸ்ஸு ஃபுட் குவாலிட்டி, ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி என்ன பண்ணணும்னா இந்த டொமஸ்டிக் அனிமலை ஜீனோடைப்பை இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல கண்ட்ரோல்டு கண்டிஷனில் அதை வந்து என்ன பண்ணணும், அதோட எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும். ஓகே, ஸோ அந்த இதை தான் நம்ம வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிம்போம். அதாவது அனிமல்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கணும். ஸோ அதுலேருந்து நமக்கு கிடைக்கும் பொருட்களையே இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா, அதாவது மாடர்ன் பயாலஜி. ஸோ இந்த மாடர்ன் பயாலஜியில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ மாடர்ன் பயாலஜியில் பயோடெக்னாலஜி, ஸோ இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட். ஓகே, எப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம வந்து, அதாவது இது வந்து நிறைய இதை இந்த பயோடெக்னாலஜி யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்னா நிறைய இதை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் டெவலப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். ஸோ நம்ம ஹெல்த்துக்கு தேவையான அந்த ஹெல்த் கேர், ஸோ ஹெல்த் கேருக்காண்டி உள்ள ப்ராடக்டை வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்னாஸ்டிக் கிட்ஸ். ஸோ அதாவது நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்டது, நம்ம உடம்புல எந்தெந்த நோய்கள் இருக்குது, எந்தெந்த டிசீஸ் இருக்குது அப்படின்னு அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி அதாவது பயன்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டூல்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், அது மாதிரி சிடி ஸ்கேன், ஓகே, எக்ஸ்ரே, ஸோ இது மாதிரி நிறைய நியூ இதை வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் லைஃப். ஸோ நம்முடைய ஹியூமன் லைஃபோட குவாலிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எது மூலம்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட். ஓகே, ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹியூமன் லைஃப் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும், அதாவது ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இந்த பயோடெக்னாலஜி தான் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அதுக்கு வந்து இதுதான் இது எப்படின்னா ஒரு வழியை வந்து வகுக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் இந்த பயோடெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பிளான்ட் ப்ரீடிங். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கடுத்த டாபிக் நம்ம வந்து பார்த்தது வந்து பயோடெக்னாலஜி. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மாடர்ன் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் அண்டு கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அதை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸ் வந்து எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்.
ஸோ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதாவது எல்லாமே அந்த நம்ம கவ் அல்லது ஹாக்ஸ், ஓகே. ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஃபீல்டுலாம் ஒர்க் பண்ணுவாங்க, ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழியை அந்த மாதிரி அடிப்பாங்க. பிறகு பிளான்ட்ல அதாவது இந்த ரைஸ் பிளான்ட், பேடி பிளான்ட் வந்து ஃபீல்டில் வந்து நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது லேடிஸ் அந்த மாதிரி ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதிரை அறுப்பாங்க, ஓகே. ஸோ இதுக்கெல்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங் தான் எல்லா ஒர்க்குமே யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மெனூர், அதாவது நம்ம வந்து நமக்கு இயற்கையான உரம், அதாவது இந்த வேஸ்ட்டாக அதாவது பிளான்ட்ஸு அல்லது மக்கி போன அந்த மாதிரி திங்ஸை தான் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது வயலுக்கு தேவையான உரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் பண்ணதுனால எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் சாயில். ஸோ சாயிலை வந்து நம்ம என்ன பண்ணோம், அதை பக்குவப்படுத்தணும், ஓகே. அந்த சாயில் வந்து குவாலிட்டி எப்படி இருக்குது, அதில் ஹியூமஸ் இருக்கா இல்லையா, அல்லது பிளான்ட்ஸுக்கு தேவை நியூட்ரிஷன் இருக்கா இல்லையா. ஸோ இந்த மாதிரி பார்த்து அந்த சாயிலை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோவிங். ஸோ சோவிங்னா நம்ம ஜஸ்ட்டு அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், சீட்ஸ் வந்து த்ரோ பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் சோவிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மெனூர் அண்ட் ஃபெர்டிலைசர். ஸோ இயற்கை அண்டு செயற்கை, அதாவது ஆர்டிஃபிஷியல் உரம், இயற்கையான உரம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், பிளான்ஸுக்காண்டி யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராப்பர் இரிகேஷன். ஸோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் அவைலபிலிட்டியை பொறுத்து, ஓகே, பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி கம்மியாக தேவை இருக்கா அதிகமாக தேவை இருக்கா, இல்லை நமக்கு வந்து வாட்டர் அவைலபிலிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா. ஸோ இதை பொறுத்து நம்ம வந்து இரிகேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்கிள் இரிகேஷன், ஓகே, போர்வெல் இரிகேஷன், கேனல் இரிகேஷன், வெல் இரிகேஷன். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராசஸையும் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதான் ப்ராப்பர் இரிகேஷன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் வீட்ஸ் அண்ட் பெஸ்ட். ஸோ வீட்ஸ்னால் களை, ஓகே, பெஸ்ட்னா இன்செக்ட். ஸோ இப்போ பிளான்ட்ஸ் வந்து இப்போ வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நெசசரி பிளான்ட்டை சுற்றி அன்வாண்டட் பிளான்ட்ஸ், தேவையில்லாத நிறைய சின்ன சின்ன பிளான்ட்ஸ்லாம் வளரும், ஓகே. அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஆள் விட்டு அல்லது சின்ன அருவா அல்லது மண்வெட்டி, ஸோ இதோட வச்சு என்ன பண்ணுவோம், அதை கட் பண்ணி தூர எடுப்போம், ஓகே. அது மாதிரி பெஸ்ட்டு. ஸோ சின்ன சின்ன இன்செக்ட் வந்து என்ன பண்ணோம்னா பிளான்ட்ஸு அல்லது டெண்டர் லீவ்ஸு அல்லது ஃப்ரூட்ஸு, ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா சக் பண்ணி எடுக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த இதில் இருந்து இந்த வீட்ஸ்லேருந்து பெஸ்ட்டில் இருந்தும் நம்ம வந்து பிளான்ட்ஸை வந்து என்ன பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நிறையா ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும், ஓகே. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங். ஸோ ஹார்வெஸ்டிங்னா அறுவடை. ஸோ ஹார்வெஸ்டிங்னா அறுவடை, அதாவது பிளான்ட்ஸ் வந்து ஒன்ஸு அது வந்து இப்போ பிளான்ட் வந்து நல்லா மெச்சூர் ஆகிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், அறுவடை பண்ணுவோம், ஓகே. ஸோ அதே மாதிரி த்ரெஸ்ஸிங். ஸோ த்ரெஸ்ஸிங்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் பிளான்ட். ஸோ ரைஸ் பிளான்ட் வந்து ரைஸ் நமக்கு வந்து மெச்சூர் ஆன பிறகு என்ன பண்ணோம்னா அது எல்லாத்தையும் அந்த பிளான்ட் எல்லாம் கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அது மாதிரி ஒரு பண்டில் மாதிரி கட்டி அதை என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோனில் வச்சு அடிப்பாங்க, ஓகே, கதிர் அடித்தல். ஸோ அதை தான் த்ரெஷிங் அப்படிம்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த த்ரெஷிங் வந்து ப்ராசஸ் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா மிஷின் இருக்குது. ஸோ மிஷினை வச்சு அந்த அறுவடையை முடிச்சிருவாங்க, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ எந்த ஒரு பிளான்ட்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த ஃபுட் கிரெயின்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஃபுட் கிரெயின்ஸ் என்ன பண்ணணும்னா அதை வந்து ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும். அப்படின்னா பேர்ட்ஸு, அது ரேட்ஸ், அது சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணால் அதை கடித்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ அதனால் ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணணும், ஓகே. ஸோ இதுதான் மாடர்ன் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ அந்த கிராப் அதாவது பிளான்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா எல்லாம் நமக்கு நம்மளோட ஃபுல்ஃபில் நமக்கு தேவையான அளவுக்கு ஹியூமன் பீயிங்க்கு தேவையான அளவுக்கு எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கும், ஓகே. ஸோ அதனால அந்த இதை என்ன பண்ணால் அதாவது இம்ப்ரூவ் இந்த கிராப் வெரைட்டிஸ். ஸோ கிராப்போட வெரைட்டிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சில அந்த இம்ப்ரூவ்டு கிராப் வெரைட்டிஸ் ப்ரொசஸிங். ஸோ இது வந்து சில குவாலிட்டி வந்து இருக்கணும். அது எந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது ஹையர் ஈல்டு. ஸோ அதாவது நமக்கு வந்து அதிகமாக சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சப்போஸ் மேங்கோ ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த ட்ரீலேருந்து நமக்கு வந்து மேங்கோஸ் வந்து அதிகமாக கிடைக்கணும், ஓகே. ஸோ நிறைய கிடைக்கணும். ஸோ அதுதான் ஹையர் ஈல்டு. அது மாதிரி பெட்டர் குவாலிட்டி. ஸோ அது மாதிரி அந்த கிடைக்கக்கூடிய மேங்கோஸாக இருக்கட்டும் அல்லது மற்ற ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் அல்லது வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ஓகே.
அதே மாதிரி எந்த ஒரு பிளான்ட்டுமே வளர்ந்துக்கிட்டு இருக்கையில் அதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ், ஸோ டிசீஸ் வந்து ஈஸியாக இருக்கக்கூடாது. ஓகே, இது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து அதாவது நம்ம பாப்புலேஷன் அதிகமாகிட்டு, ஸோ அதனால நமக்கு ஃபார்மர்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஹைப்ரிட் சீட்ஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால கம்மியான டைமில் ஷார்ட்டர் டியூரேஷன், ஸோ கம்மியான டைமில் வந்து நமக்கு வந்து அந்த ஹார்வெஸ்ட்டை பண்ணணும், பிளான்ட் எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணணும். ஓகே, லெஸ் டைமில், ஏன்னா அப்போ தான் வந்து எல்லா மக்களுக்கும் தேவையான அந்த ஃபுட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், ப்ரிப்பேர் பண்ண முடியும், கல்டிவேட் பண்ண முடியும், ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் ஷார்ட்டர் டியூரேஷன். ஸோ இதுதான் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையர் ஈல்டு, பெட்டர் குவாலிட்டி, ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ் அண்டு ஷார்ட்டர் டியூரேஷன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் இன்ட்ரடக்ஷனை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கிரீன் ரெவல்யூஷன். ஓகே, தேங்க்யூ.